இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர் கேம்ஸ் விளையாடுறது தான் பார்க்க போறோம். என்னன்னா நம்ம எப்படி இப்போ பேப்பர் ஃப்ராக் செய்யறது தான் பார்க்க போறோம். இப்போ தேவையான திங்ஸ் பார்க்கலாமா? அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஒரு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ண பேப்பர். உங்களுக்கு ஃப்ராக் வந்து கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் வந்து கலர் ஷீட்டில் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் ஷீட்டில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் ஒயிட் ஷீட்டில் கலர் கூட அடிச்சு பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி பண்ணணும்னு. ஸ்டெப் 1, நீங்கள் வந்து இந்த ஸ்கொயர் ஷீட்டை இந்த மாதிரி ஆஃபாக மடித்து கட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டெப் 2 என்னன்னா நம்ம இந்த 2 பேப்பரையும் எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபோல்ட் பண்றேன், பாக்குறீங்களா? ரெண்டுமே கரெக்டான லென்த்ல இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பர் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டெப் 3 எதுனா நம்ம வந்து இந்த இருக்கல இதை இப்படி மடிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் மடிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப் 4 ரிவர்ஸ்ல இதை திரும்பியும் பண்ணணும். நல்லா நீட்டா மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதை இப்படி எடுத்துட்டா இங்க ஸ்கொயர் இது இருக்கும். அதை திருப்பிட்டு நம்ம இப்போ ஹாஃபா மடிக்கணும். அதுதான் ஸ்டெப் 5. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு திருப்பிட்டு நம்ம ஒரு சைடு இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி ரெண்டுத்தையும் இப்படி மடிச்சோம்னா அது வந்து மடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதையும் அந்த மாதிரி ரெண்டுத்தையும் இப்படி ஃபோல்ட் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க, பேக் வந்து இப்படி தான் இருக்கும், ஃப்ரண்ட் வந்து இப்படி இருக்கும் நம்ம மடிச்ச மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இது எடுத்து இப்படி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம இதை வந்து இந்த கார்னர் கூட ஜாயின் பண்ணி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே 4 இதுலையும் பண்ணலாமா? அப்போதான் ஃப்ராகோட கால் அழகாக வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும். இப்போ பாருங்க, நான் 4 சைடும் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்க பாருங்க, இதை 4 பக்கமும் தேய்ச்சிக்கோங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு கோடு ஃப்ரண்ட்ல இப்படி தான் இருக்கும், பேக்ல ஒரே ஒரு கோடு வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி மார்க் இருக்கும், பேக்லேயும் இந்த மாதிரி ஒரு
மைனஸ் மாதிரி மார்க் இருக்கும். நீங்கள் வந்து மார்க்கு மிடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்படிலாம் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக் தப்பாயிடும். அதனால் மார்க்குக்கு சைட்லேயே நீங்கள் இப்போ பண்ண போகிறது மெயின் இந்த ஃபோல்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் லெக்கும் பேக் லெக்கும் தெரியும். இப்போ நான் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் லெக் தெரியறதுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம். பேக் லெக் தெரியறதுக்கு நம்ம வந்து இதை இப்படி ஃபோல்ட் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணாவே உங்களுக்கே தெரியும் இங்கே 2 கேப் இருக்கும். அதை இந்த விங்ஸ் மாதிரி இருக்கிறத செட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஓட்டைக்குள்ளெல்லாம் இந்த விங்ஸ் மாதிரி இருக்கிறத செட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இந்த முன்னாடி இருக்கிற லெக்ஸ்க்காக நான் வந்து இதை இப்படி ஃபோல்ட் பண்ணேன். பின்னாடி இருக்கிற லெக்ஸ்க்காக நான் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த 2 விங்ஸ் மாதிரி இருக்கிறதையும் இது கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது பேக் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு ஈஸி ஸ்டெப் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ராக் முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம இதை இப்படி மடிக்கணும். மடித்த பிறகு பின்னாடி பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் மடித்ததையே எடுத்து திருப்பியும் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக் ஷேப் கிடச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்மளோட பேப்பர் ஃப்ராக் வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நான் இந்த எல்லா ஃப்ராக்ஸையும் செஞ்சேன். சப்போஸ் உங்களோட ஃபேமிலியில் 2 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஆளுக்கு ஒரு பேப்பர் ஃப்ராக் எடுத்துட்டு அதை டிஃப்ரெண்ட் கலரில் கலர் அடிச்சுட்டு 2 பேருமே ரேஸ் கூட விளையாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஜோடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நான் இந்த பேப்பர் ஃப்ராக்ஸ் எல்லாம் செஞ்சேன். இது பெருசாக இருக்குல்ல, அதனால் இது என்னோட தம்பி தான் கலர் வச்சு, அதனால் அவனுது நாங்கள் 2 பேரும் டாய்ஸ் இல்லாத சமயம் ஏதாச்சும் போரிங்காக இருக்கிற சமயம்லாம் இந்த பேப்பர் ஃப்ராக் வச்சு விளையாடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோட தமிழருமே சுட்டி தமிழச்சியை லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு டெய்லி இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி உங்களுக்காக இதே மாதிரி இன்னும் நிறைய கிராஃப்ட்ஸ் வெயிட்டிங்.